உலக அரசியலில் ஒரு நீண்டகால சகாப்தம் முடிவுக்கு வரப்போகிறதா? இஸ்ரேல் நாட்டின் வரலாற்றிலேயே மிக நீண்ட காலம் பிரதமராக இருக்கும் பெஞ்சமின் நெதன்யாகுவின் நாற்காலி இப்போது ஆட்டம் காண தொடங்கியிருக்கிறது. 2026 அக்டோபர் மாதம் நடக்க வேண்டிய பொதுத் தேர்தல் இப்போது முன்கூட்டியே நடத்தப்பட வேண்டிய கட்டாயத்திற்கு இஸ்ரேல் தள்ளப்பட்டுள்ளது. நெதன்யாகுவின் தலைமையிலான வலதுசாரி கூட்டணிக்குள் ஏற்பட்டுள்ள விரிசல்தான் இதற்கு மிக முக்கிய காரணம். குறிப்பாக இஸ்ரேலில் உள்ள தீவிர வைதீக மதப்பிரிவினருக்கு இராணுவத்தில் சேர்வதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்பதில் நெதன்யாகு காட்டும் ஆர்வம் மற்ற கூட்டணி கட்சிகளிடையே கடும் அதிருப்தி ஏற்படுத்தியுள்ளது. இதன் விளைவாக இஸ்ரேலிய நாடாளுமன்றமான நெசெட் தன்னைத்தானே கலைத்துக் கொள்ளும் பணிகளை தொடங்கிவிட்டது. அண்மையில் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புகள் நெதன்யாகுவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்துள்ளன. இஸ்ரேலில் ஆட்சி அமைக்க தேவையான 61 இடங்கள் இப்போதைக்கு நெதன்யாகுவின் கூட்டணிக்கு கிடைக்காது என்றே அந்த முடிவுகள் தெரிவிக்கின்றன. ஆனால் நெதன்யாகுவை பொறுத்தவரை அவர் தன்னை ஒரு மதசார்பற்ற இரட்சகனாகவே, அதாவது செக்குலர் மிஷியா ஆகத்தான் பார்க்கிறார். இஸ்ரேலின் தலைவிதி தனது 2 கைகளில்தான் இருக்கிறது என்றும், தன் பதவியில் இருந்தால் மட்டுமே இஸ்ரேல் சுபிட்சமாக இருக்கும் என்றும் அவர் தீவிரமாக நம்புகிறார். 2023 ஹமாஸுடனான போர் தொடங்கிய போது எழுந்த விமர்சனங்கள் இப்போது அவருக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக மாறியுள்ளன. ஒருபுறம் எதிர்த்தரப்பின் பலம் கூடிக்கொண்டே போகிறது, மறுபுறம் சொந்த கூட்டணி கட்சிகளை அவருக்கு எதிராக திரும்பி வருகின்றன. ஆனாலும் நெதன்யாகு ஒரு சிறந்த அரசியல் கில்லாடி என்பதை மறுக்க முடியாது. பலமுறை இதுபோன்ற இக்கட்டான சூழலில் இருந்து மீண்டு வந்தவர் இப்போதும் லிகுட் கட்சியை வழிநடத்தி வெற்றி பெறுவார் என அவரது ஆதரவாளர்கள் நம்புகிறார்கள். நெதன்யாகுவின் இந்த அரசியல் பிடிவாதம் இஸ்ரேலை ஒரு புதிய விடியலுக்கு அழைத்து செல்லுமா, அல்லது ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் தள்ளுமா? உலகமே உற்றுநோக்கும் இஸ்ரேலின் இந்த அரசியல் கிளைமேக்ஸ் நெதன்யாகுவின் சகாப்தத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.